कर्मण्ये वादिकारस्ते मा फलेषु कदाचन மா கர்மபல ஹேதுர்பூ மாதே சங்கஸ்து அகர்மாணி. இதையே தமிழ்ல சொல்றோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அதை கடவுள்கிட்ட விட்டுடணும்னு. சார், பலனை எதிர்பார்க்காம கடமை மட்டும் எப்படி சார் செய்ய முடியும்? ஒரு மாணவனா இருந்து உன்னுடைய கடமை என்ன? கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒழுங்கா பரீட்சை எழுதணும். அதுதான் உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ ஒழுங்கா செஞ்சேன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட், தகுந்த பலன் தானா கிடைக்கும். ஒரு கூய்வன் மண்பானை பண்றான். மண்பானை பண்ணும் போதே இது எவ்வளவு விலைக்கு விக்கலான்னு கணக்கு போட்டு பண்ணா அது ஒழுங்கா வராது. அதை விட்டுட்டு அந்த மண்பானை நல்லா ஒழுங்கா பண்ணான்னா அதுக்கு தகுந்த பலன் தானா கிடைக்கும். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அந்த பலனை கொடுக்க நான் இருக்கேன்னு. ஏன் சார், நம்ம நாடு முன்னேறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? ஏன் இப்போதான் படிச்ச இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கிற கொலை கொள்ளை அட்டூழியங்களை பாக்குறப்போ நிச்சயமா நம்ம நாடு உருப்படவே உருப்படாது சார். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணா கீதையிலே 4வது அத்தியாயத்துல சொல்லிருக்காரு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தனாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன். அதாவது எந்தெந்த காலத்துல தர்மம் அழிஞ்சி அதர்மம் தலை தூக்குதோ அப்பப்போ எல்லாம் நான் பிறந்து வருவேன். நல்லவங்களை காப்பாத்த, கெட்டவங்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலையும் நான் புது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ கெட்டவங்களை அழிக்கிறதுக்குவே கடவுள் மறுபடியும் அவதாரம் எடுத்து வருவார்னு நீங்க நம்புறீங்களா சார்? நம்பித்தான் ஆகணும். கடவுள் சில காரியங்களை தானே செய்யறார். சில காரியங்களை நம்மள மாதிரி மனுஷங்க மூலமா செய்ய வைக்கிறார்.